விழுப்புரத்தில் இடிந்துவிடும் சூழலில் உள்ள நரிக்குறவர் குடியிருப்பில் எவ்வித அடிப்படை வசதியும் இன்றி கழிவுநீருக்கு மத்தியில் தவித்து வரும் நரிக்குறவர் மக்களின் வேதனையை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. விழுப்புரம் நகராட்சியில் 1வது வார்டான ஆஷாகுளம் பகுதியில் ஏராளமான நரிக்குறவ இன மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுக்காக 30 ஆண்டுகளுக்கு முன்பு கான்கிரீட் தொகுப்பு வீடுகள் கட்டி கொடுத்தது அப்போதைய அரசு. அப்போது முதல் அந்த தொகுப்பு வீடுகளில் நரிக்குறவ இன மக்கள் வசித்து வரும் சூழலில் தற்போது அக்குடியிருப்பு வீடுகள் சேதமடைந்து இடிந்து விழும் சூழலில் உள்ளது. இப்படி திக் சூழலில் வசித்து வரும் மக்களுக்கு அடிப்படை வசதி மற்றொரு தலைவலியாக உள்ளது. ஆஷாகுளம் பகுதியில் வடிகால் வசதி இல்லாததால் சிறு மழைக்கே குடியிருப்பு பகுதிகளை சுற்றி கழிவுநீர் தேங்கி பல இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர் மக்கள். விழுப்புரம் சட்டக்கல்லூரியிலிருந்து வெளியேறும் தண்ணீரும் மேல் பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியிலிருந்து வெளியேறும் தண்ணீரும் கழிவுநீர் கலந்து இந்த நரிக்குறவர் குடியிருப்பு பகுதியில் வந்து தேங்கி நிற்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த கழிவு நீருடனே அன்றாடம் வாழ பழகிக் கொள்ள வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள மக்கள் விஷ ஜந்துக்களின் தொல்லைக்கு நடுவில் பிள்ளைகளை வைத்துக் கொண்டு அவதிப்படுவதாக வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். பாம்பு எத்தனை பாம்பு குடிச்சிட்டு ஐயா 2-3 கலெக்டர் தாண்டிட்டாங்க, முழு காட்சி கொடுக்கல. அத்துடன் இப்படிப்பட்ட சுகாதாரமற்ற சூழலால் தொற்று நோய் பரவும் அபாயம் இருப்பதால் எப்போதும் பீதியுடன் இருக்க வேண்டிய சூழலே உள்ளது என்கிறார்கள். அதுவும் கடந்த 5 ஆண்டுகளாக அவதிப்பட்டு வரும் மக்கள் கூறுகையில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து கடும் இன்னல்களுக்கு ஆளாகி வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். 300 பேர் 400 பேர் இருக்கிறோம். நம்ம இப்படி இந்த குழந்தை குட்டியெல்லாம் இல்லை சாவுது, ஊந்தி எல்லாம் முட்டையெல்லாம் ஒடிக்குது, பாதி தண்ணியில் இருக்குது. இது ஒன்றாவது வேறு சார். இது மொத்தத்தை வாக்கி போடாமல் இப்படி இருந்தால் எப்படி? வீடு பாருங்கள் சார், பெரிய வீட்டில் வந்துச்சு. அதில் 2 பாலம் ஏறிக்கிச்சு. வீட்டு எட்டி தூங்க முடியல, அப்படியே தண்ணியில் பெற்றுக்கிறோம். நாங்கள் என்னதை பண்ணுறது சொல்லு? இந்த 5 வருஷத்தில் இப்படியே பிரச்சனை இருந்தால் எப்படி இருக்கிறோம் சார்? ஒன்றாவது வேலையில் வர மாட்டே இருக்குது இந்த வாக்கியா. அங்கே என்ன வருதுமா சொல்லு? அந்த காலனி வேலையிலேருந்து இங்கே தண்ணி வருது சார். ஒரு துணியோ பள்ளிக்கூடம் துணி இல்லை சார் பசங்களுக்கெல்லாம். இது குறித்து பலமுறை புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை இல்லை என்பது இந்த மக்களின் புலம்பலாக உள்ளது. 5 வருஷமா மனு குடிச்சு வர்றோம் சாமி. வந்து பாருங்க, வீடால ஒடிச்சு ஊந்தி போச்சு, வேக்கா இல்லை, தண்ணியால நிற்குது, பிள்ளைங்குட்டியால சாவுறாங்க. ராத்திரிக்கு தூக்கம் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு துணி மணி இல்லை, சும்மா அழிஞ்சி கடுது, வீடு ஒடிஞ்சு ஊய்து. ராஜா வந்து பார்க்கறது இல்லை. மனு எவ்வளோ மனு கொடுத்துருக்குற, ஜெயினை பட்டு சொல்லி மனு கொடுத்துருக்குற, ஒன்றும் வந்து பார்க்கறது இல்லை. ஊசிமணி பாசிமணி விற்று பிழைப்பு நடத்தி வரும் தங்களுக்கு 3 வேளை உணவு உண்பதே திண்டாட்டமாக உள்ள நிலையில் இருப்பிடத்தின் அவல நிலையையும் கண்டு புலம்பி தள்ளுகின்றனர். சிறு மழைக்கே தண்ணீர் தேங்கும் சூழலில் இன்னும் பருவமழையின் போது என்ன கதி என கலங்கும் மக்கள் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோருகின்றனர். சத்தை வந்து பாருங்க ராஜா, வீடு வந்து பாருங்க சத்தை பார்த்துட்டு சத்தை ஒரு ஏதோ நல்லது செய்யுங்க சாமி. தண்ணி வாக்கா இல்லாத பாருங்க, குட்டி அல்ல சாவுது, பிள்ளைங்க குட்டிங்க, நாய் குட்டி அல்ல. ஒரு 5 வருஷம் 6 வருஷமா மனு குடுத்தி பார்த்தோம், வர்றது இல்லை ராஜா. 5-6 வருஷம் ஆச்சு சாமி. இப்படியே கறந்தாக்கா நோவு நடி வரும், காற்று பிள்ளைங்க அல்ல சாவுறாங்கல்ல, அல்ல ஜுரம் காய்ச்சல்ல சாவுறாங்க. ஒரு வாக்கா இந்திருந்தா ஓடி போயிருக்கும் தண்ணி. இது மட்டுமின்றி உரிய சாலை வசதியும் குடிநீர் வசதியும் கூட இப்பகுதி வாசிகளுக்கு ஏற்பாடு செய்யப்படவில்லை என்பதும் குற்றச்சாட்டாக உள்ளது. 10 வருஷமா கொடுத்து வந்தா இருக்கிறோம். இந்த சேத்துல கடுக்கிறோம் சாமி. ஏதோ ஒரு புண்ணிய பைசை சொல்லிட்டா கலெக்டர் தான் புண்ணிய பைசை சொல்ல. வாக்கியம் இல்லை, ரோடும் இல்லை, ஒன்றும் இல்லை சாமி. 5-6 வருஷமா மனு மேலே மனு கொடுத்து வந்தா இருக்கு. யாரும் வந்து பார்க்கறது இல்லை எங்களுக்கு. அடிப்படை தேவைகள் இதுவரை பூர்த்தி செய்யப்படாமல் தாங்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதாக வேதனை தெரிவிக்கும் மக்கள் தாங்கள் வாழ அரசாங்கமே உதவ வேண்டும் என வேதனையோடு கோரிக்கை விடுக்கின்றனர். தந்தி டிவி செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் கோபிநாத்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.